இந்திய அரசியலமைப்பு நாள் விருத்தாச்சலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்திய அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரையில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அரசியலமைப்பு நாள் குறித்து எடுத்துரைத்து வீர வணக்க முழக்கம் எழுப்பினர். இதில் மண்டல துணை செயலாளர் 5000, நகர செயலாளர் முருகன், நகர பொருளாளர் பூந்தோட்டம் தனசேகர், ஒன்றிய செயலாளர் சுப்புஜோதி, தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் தென்றல் கவியரசு, ஒன்றிய பொருளாளர் எழில்வான், சிறப்பு நகர துணை செயலாளர்கள் வீரபாண்டியன் தெரு வீரமணி, வயலூர் இளங்கோவன், வழக்கறிஞர் மதுசூதனன், தொண்டரணி அமைப்பாளர் பழனிசாமி, மேட்டுக்காலனி வீரமணி, மாத்தூர் ஐயம்பெருமாள், ராகுல், மேட்டுக்காலனி சதீஷ், சித்தேரிக்குப்பம் தேவா, ஒன்றிய துணை செயலாளர் சரவணன், ராம்குமார் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். விளாத்திக்குளம் அருகே அரசு பள்ளியை திடீர் ஆய்வு மேற்கொண்டு ஆசிரியராக மாறி பாடம் எடுத்த சட்டமன்ற உறுப்பினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் ஊராட்சி ஒன்றியம் மேல் மாந்தையில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை மாணவ மாணவிகள் 300க்கும் மேற்பட்டவர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியை விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பள்ளி மாணவ மாணவிகளிடம் ஆசிரியராக மாறி பாடம் எடுத்து பொது அறிவு கேள்வி கேட்டு பதிலளித்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கி வாழ்த்தினார். இந்த நிகழ்வின் போது பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியைகள் உடனிருந்தனர். அந்த தண்ணி புரியுதுல்ல, சைலமும் புளோயமும், அதுக்கு பேர் என்ன? இப்ப ஒளிச்சேர்க்கையின் மூலமா என்ன தயார் பண்ணுது? ஸ்டார்ச். அந்த தண்ணியை புரிஞ்சுட்டு போறதுல அதுக்கு பேர் என்ன? கைதுகுணம். யாரு? வேர். ரைட்டு. அதுக்கு பேர் என்ன? அதனுடைய பெயர் தண்ணியை உறிஞ்சு கொண்டு போகுது. எப்படி தண்ணி நம்ம கம்மாய் தண்ணி இருக்கு, செடி எப்படி தண்ணியை உரியும்? உரியுறத பார்க்க முடியுமா? மக்காச்சோள பயிர்களை சேதப்படுத்திய காட்டு பன்றிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த கோரி கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமாக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கயத்தாறு, விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம், எட்டயாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மானாவாரி நிலங்களில் அதிக அளவு விவசாயிகள் உளுந்து, பாசி, மக்காச்சோளம், வெள்ளைச்சோளம், பருத்தி போன்ற பல்வேறு வேளாண் பயிர்களை பயிரிட்டு விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இப்பகுதிகளில் தொடர்ந்து காட்டுப்பன்றிகள் விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி விவசாயிகளுக்கு கடும் நஷ்டத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதனால் விவசாயிகள் கடுமையாக அவதியடைந்து வரும் நிலையில் காட்டுப்பன்றிகள் காவலுக்கு இருக்கும் விவசாயிகளை கூட தாக்கி பெரும் சேதத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி வருகிறது. எனவே காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தலைவர் ராஜகோபால் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தி கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் மனு வழங்கி காட்டுப்பன்றிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாவிடில் விரைவில் விவசாயிகளை திரட்டி மாபெரும் சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட அவர் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் மாவட்ட நிர்வாகத்திடம் தெரியப்படுத்துவதாக கூறியதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர்.
நடவடிக்கை எடு. காட்டு பணிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடு. காத்திடு. ஐயா பெருசு ஐயா விவசாயத்தை காப்பாற்று. விவசாயிகளை காப்பாற்று. ஒழிச்சிடு. தமிழக அரசு ராஜவல்ல ஓகே. அதாவது இதோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய 17 தமிழக முதல்வரை கண்டித்தும் மன்னிப்பு கேட்க கோரியும் விருத்தாச்சலம் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தரக்குறைவாக பேசியதை கண்டித்தும் மன்னிப்பு கேட்க கோரி விருத்தாச்சலம் பாலக்கரையில் மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் மருத்துவர் கோவிந்தசாமி, மாநில மகளிரணி செயலாளர் மருத்துவர் தமிழரசி, மாநில இளைஞரணி செயலாளர் சுரேஷ், மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் சிங்காரவேல் உட்பட பாமக நிர்வாகிகள் மற்றும் வன்னியர் சங்கத்தினர் கலந்து கொண்டு தமிழக முதல்வரை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் காவல்துறையினருக்கும் பாமகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் விருத்தாச்சலத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிகழ்வில் மாநில செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன், நகர செயலாளர் முருகன், மணிமாறன், ஒன்றிய செயலாளர்கள் கோபி, ஆசை தம்பி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடைக்கு பிடிச்சிங்க பார்த்து குத்துற போது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்ளும் கழக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் திருமண மண்டபத்தை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பார்வையிட்டார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வருகிற 28ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்ளும் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் JBS திருமண மண்டபத்தை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பார்வையிட்டார். இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர், மாவட்ட பொருளாளர் ரமணன், மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் ஒன்றிய கழக செயலாளர்கள் ராஜாராம், பழனி, ரவிச்சந்திரன், நகர துணை செயலாளர் ஓவியர் கௌதமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திட்டக்குடியில் மேதகு பிரபாகரன் 70வது பிறந்தநாள் விழா மற்றும் தமிழ் தேசிய கட்சியின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தனியார் மண்டபத்தில் மேதகு பிரபாகரன் 70வது பிறந்தநாள் மற்றும் தமிழ் தேசிய கட்சியின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா பொதுச் செயலாளர் முல்லைநாதன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் உணவு வழங்கியும் கட்சியின் 8ஆம் ஆண்டு தொடக்க விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாநில ஊடகப் பிரிவு தலைவர் கார்த்திக்குமார், மாநில ஊடகப் பிரிவு செயலாளர் சூரிய பிரகாஷ், மாவட்ட துணை செயலாளர் தனசேகரன், மாவட்ட ஊடகப் பிரிவு தலைவர் பிரகாஷ் உள்ளிட்ட தமிழ் தேசிய கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பேரூர் நகராட்சியினுடைய பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இந்த அனைவரையும் வரவேற்பதற்கு நம்மளுடைய மாநில
துணைத் தலைவர் அவர்கள் இன்னும் வந்து சேரவில்லை. இயற்கையின் நடைமுறை சிக்கலால் அவர் மலையில் மாட்டிக்கொண்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் தேசிய தலைவர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா, மாவீரர் நாள், நினைவு நாள் என்பது உலகம் அளவில் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக அது இயற்கை சீற்றமுள்ள நவம்பர் மாதத்தில் தான் இந்த நிகழ்வு வருகின்ற சூழல் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற கட்டத்தில் தொடர்ச்சியாக கடந்த முறை கடலூரில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தக்கூடிய நிகழ்ச்சி மழையால் மிகப்பெரிய அளவில் பின்னடைவு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் தொடர் பணி புறக்கணிப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் திண்டிவனம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் வெறிச்சோடியது. தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பாக வருவாய்த்துறை பணியிடங்கள் தொடர்ந்து பறிபோகும் அவல நிலை மற்றும் பணியிடங்களை பாதுகாத்திட கோரிக்கைகளை வென்றிட சங்கத்தின் மாவட்ட தலைவர் செல்வம் தலைமையில் இதேபோல் மாவட்டம் முழுவதிலும் உள்ள மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய் வட்டாட்சியர் தாலுகா உள்ளிட்ட அலுவலகங்களில் தொடர் பணி புறக்கணிப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அரசு வருவாய்த்துறை ஊழியர்கள் அலுவலகங்களில் கையெழுத்திட்டு பணி புறக்கணிப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு பேரிடர் மேலாண்மை பிரிவில் கலைக்கப்பட்ட 97 பணியிடங்களை உடனடியாக வழங்கிட வேண்டும், 2 ஆண்டுகளுக்கான துணை ஆட்சியர் பட்டியல் மற்றும் நடப்பாண்டிற்கான மாவட்ட வருவாய் அலுவலர் பட்டியலை விரைந்து வெளியிட வேண்டும், 3 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களை முறையாக நிரப்பப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அலுவலகங்களில் பணியை புறக்கணிப்பு செய்யப்பட்டதால் வெறிச்சோடி காணப்பட்டது. இந்த போராட்டத்தினால் மனு அளிக்க வந்த பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இதற்கு தமிழக அரசே விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இருங்கப்பா. ஏந்துவாங்க நாளைக்கு ஒரு பிச்சு வருவாங்க சம்மந்தப்பட முடியாது. உளுந்தூர்பேட்டையில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்கம் சார்பில் 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு முதற்கட்ட ஆர்ப்பாட்டம் வட்ட தலைவர் ரமேஷ், வட்ட செயலாளர் ராமலிங்கம் தலைமையிலும் மற்றும் மாவட்ட அமைப்பு செயலாளர் பிரபு, மாவட்ட இணை செயலாளர் பார்த்தசாரதி, மாவட்ட மகளிரணி தலைவி வள்ளி, மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் சுபாஷினி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் சக்கரவர்த்தி, மாநில துணை செயலாளர் முகமது காசிம் ஆகியோர் 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் நாகராஜ், அருணாச்சலம், செந்தில்குமார், அருண்ராஜ், சுரேஷ், மருதமுத்து, ராமராஜ், மணிகண்டன், பால்ராஜ், மணிகண்டன், காமராஜ், ஏழுமலை, வினோத்குமார், வெங்கடேசன், ராஜேந்திரன், கோவிந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒரு வரலாறு நீங்க இங்க இருக்கிற அலுவலர்கள் கிராம உள்ளதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம முதல்ல இந்த கோரிக்கையில முதல்ல கோரிக்கையா கருத்து அடிப்படையில் நடத்திருக்கோம். கிட்டத்தட்ட 1995 ஆர்ப்பாட்டம் என்பது தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் முதல் கட்டமாக உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம சங்கத்தின் அதெல்லாம் வருவாய்த்துறையை முதலில் கிராம உதவியாளர்கள்லாம் அனைத்து வேலைகளும் செய்கிறார்கள். தமிழக அரசின் முட்டான திட்டம் எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, அந்த திட்டத்தை
பழனியில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பணி புறக்கணிப்பு மற்றும் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் 3 கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்னதாக பெருந்திரள் முறையீடு இயக்கம், 2ஆம் கட்டமாக ஒட்டுமொத்த தற்செயல் விடுப்பு போராட்டம், 10,000த்திற்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் பங்கேற்றனர். 2 போராட்டங்களுக்கும் தமிழக அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக தமிழக அரசிடமிருந்து எந்த ஒரு பதில் இல்லாததுதான் 3வது கட்ட போராட்டம் இன்று தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக மாவட்ட துணைத் தலைவர் ராம்குமார் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இளநிலை, முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்ற அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களில் உடனடியாக நிரப்ப வேண்டும். கருணை அடிப்படையிலான பணி நியமனத்திற்கான உச்ச வரம்பில் 5% குறைக்கப்பட்டுள்ளது. ரத்து செய்து மீண்டும் 25% நிர்ணயம் செய்திட வேண்டும். மக்களுடன் முதல்வர், உங்களை தேடி, உங்கள் ஊரில் மற்றும் முதல்வர் முகவரி உள்ளிட்ட திட்டங்கள் பெறப்படும் மனுக்களை முடிவு செய்திட உரிய கால அவகாசம் வேண்டும். திட்டங்களை செயல்படுத்த புதிய நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு அதீத பணி நெருக்கடி அளிப்பதை தவிர்த்திட வேண்டும். சிறப்பு பணிகள் மற்றும் சான்றிதழ் பணிக்கு வட்டம் தோறும் கூடுதல் துணை வட்டாட்சியர் நியமிக்க வேண்டும். பேரிடர் மேலாண்மை பிரிவில் கலைக்கப்பட்ட 97 பணியிடங்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பணி புறக்கணிப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் வட்ட கிளை தலைவர் உஷா, வட்ட கிளை செயலாளர் மாயவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தால் வட்டாட்சியர் அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சங்கராபுரம் வட்டம் ரங்கப்பனூர் ஊராட்சியில் ஆண்களுக்கான நவீன கருத்தடை ரத வாகன ஊர்வலம் துவக்கி வைக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் ரங்கப்பனூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னிலையில் நவீன ஆண்களுக்கான கருத்தடை இருவார விழாவை முன்னிட்டு ரத ஊர்வலம் தொடங்கி வைக்கப்பட்டு, அது சமயம் ஊராட்சி மன்ற தலைவர் அர்ச்சனா காமராஜன் முன்னிலையில் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது. கூட்டத்திற்கு தாய்மார்கள், கிராம பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வருகை புரிந்தவர்களுக்கு சுகாதார ஆய்வாளர் வள்ளி ஆண்களுக்கான கருத்தடை முறை பற்றி விளக்கம் அளித்தார். வட்டார சுகாதார புள்ளியாளர் உதயசூரியன் குடும்ப நல கருத்தடை முறைகளை பற்றி எடுத்துரைத்தார். கூட்டத்திற்கு சுகாதார ஆய்வாளர், இடைநிலை சுகாதார பணியாளர் மரியம் புஷ்பம், தன்னார்வலர் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர், வார்டு உறுப்பினர்கள் மற்றும் கணினி உதவியாளர் மற்றும் பணித்தள பொறுப்பாளர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். முடிவில் ஊராட்சி செயலர் திருமால் வளவன் நன்றி கூறி முடித்து வைத்தார். முடியும் ஆபரேஷன் பண்ணிக்க முடியாம இருப்பாங்க. அதனால அவங்க வீட்டுக்கார என்கரேஜ் பண்ணி இந்த வேசக்டமி பண்ண சொல்றாங்க. யாரும் பண்ண மாட்டாங்கன்னு எங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் மக்கள் உங்களுக்கு விழிப்புணர்வு சொல்ல சொல்லியிருக்காங்க. 2 குழந்தைக்கு மேல தேவையே இல்லை. ஆண் குழந்தை, பெண் குழந்தை எல்லாம் உளுந்தூர்பேட்டை சாய் அப்போலோ செவிலியர் கல்லூரியில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சாய் அப்பல்லோ செவிலியர் கல்லூரியில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்பு சர்வதேச தினத்தை முன்னிட்டு உளுந்தூர்பேட்டை மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சரஸ்வதி தலைமையில்
100க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கும் பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் பெண்களின் முன்னேற்றம் குறித்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் நிறுவனர் மருத்துவர் தங்கதுரை மற்றும் கல்லூரியின் தாளாளர் அம்பிகா தங்கதுரை முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து பேசிய ஆய்வாளர், செவிலியர் துறையில் பெண்கள் சாதித்து வருவதாகவும் சமுதாயத்தில் நடக்கும் அவலங்களை தைரியத்தோடு எதிர்கொள்வதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கிய அவர், பெண்களின் பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட காவலன் செயலி பற்றி விளக்கம் அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை மகளிர் காவல் நிலைய காவலர் மேகவள்ளி மற்றும் மனிதம் காப்போம் குழுவின் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் விஜய் செல்வா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இவர்களை கல்லூரியின் முதல்வர் ஆனந்த ஜோதி வரவேற்றார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில்வே சாலையில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு மாவீரன் வேலு பிரபாகரனின் பிறந்த நாளை முன்னிட்டு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து வேலு பிரபாகரனின் திருவுருவப்படம் வைத்து மலர் தூவி திராவிட விடுதலை கழகத்தின் சார்பாக வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. பிரபாகரனின் புகழ் பாடும் விதமாக பல்வேறு கோஷங்களை எழுப்பி பிரபாகரனின் புகழை நினைவு கூர்ந்தனர். இந்த நிகழ்விற்கு மாவட்ட செயலாளர் மாக்சிம் கார்கி, அமைப்பாளர் ராஜா சரண், முகிழரசன், ஈஸ்வரன், தினேஷ், தமிழர் பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழ்முத்து, பழனி ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன், ஒன்றிய தலைவர் கபாலி, ஜோசப், பல்வேறு தோழர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியாக பழனி ஒன்றிய அமைப்பாளர் தோழர் பெரியார் நன்றி உரையாற்றினார். சட்ட எரிப்பு போரினிலே சிறை சென்ற தோழர்களுக்கு வீர வணக்கம் சாதி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மேல் புழுதியூர் டாக்டர் அம்பேத்கர் நகர் ஆதிதிராவிட நல தொடக்கப் பள்ளியில் இந்திய அரசியலமைப்பு சாசன முகப்புரை உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்வில் தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் அம்பேத்கர் காவல் பயிற்சி அகாடமி நிறுவனர் சம்பத் வலவன் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் சமூக ஆர்வலர் சிலம்பு மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பிறகு மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இறையாண்மை, வாய்ந்த, சமத்துவ, மதச்சார்பற்ற, மக்களாட்சி குடியரசாக அமைக்கவும் அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சமுதாய, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியும் சிந்தனை சுதந்திரமும் அதன்
அருகே ஆக்கிரமிப்பின் காரணமாக வீடுகளை இழந்த 72 குடும்பங்களுக்கு அரசின் சார்பில் வீடு கட்டும் ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ளது மேமாலூர் கிராமம். இந்த கிராமத்தில் நீர்நிலை ஆக்கிரமிப்பில் இருந்த 144 வீடுகளை நீதிமன்ற உத்தரவின்படி வருவாய்த்துறையினர் இம்மாதம் 9ஆம் தேதி இடித்து அப்புறப்படுத்தினர். இந்த நிலையில் வீடுகளை இழந்த 144 குடும்பங்களில் வீடுகள் இல்லாமல் உறவினர்கள் வீடுகளில் வசித்து வந்த 72 குடும்பத்தினர் தங்களுக்கு உடனடியாக அரசு சார்பில் வீடு கட்டுவதற்கு உதவிகள் செய்திட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருக்கும் கோரிக்கை வைத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து வீடுகள் இன்றி தவித்து வந்த 72 குடும்பத்தினருக்கு போர்க்கால அடிப்படையில் 20 நாட்களில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான ஆணையை ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அதிகாரிகளுடன் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை நேரில் சந்தித்து வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வீடு கட்டுவதற்கான அரசாணையை விரைந்து வழங்கிய சட்டமன்ற உறுப்பினருக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நன்றியை தெரிவித்தனர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் மேமாலூர் ஊராட்சியில் நீர்நிலை புறம்போக்கில் கட்டப்பட்டு நீதிமன்ற உத்தரவினால் அந்த வீடுகள் அகற்றப்பட்டு வீடுகளை இழந்து தவிக்கின்ற உங்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரிலும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுடைய சீரிய முயற்சியாலும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், இங்க இருக்கிற தாசில்தார், பிடிஓ, உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாருடைய கடுமையான முயற்சியில் இன்றைய தினம் 72 அவங்களுக்கு என்ன பொருள் இல்லையோ அதெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம், அதெல்லாம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எங்க மக்கள் சார்பாக உங்களுக்கு நாங்கள் இப்போ எல்லாரும் கேட்டீங்கல்ல இது என்னன்னு சொல்லிட்டு, என்னன்னு கேட்டீங்களா? என்கிட்ட கேட்டீங்கல்ல, இது நீங்க கேட்கக்கூடாது, இது என்னன்னு இப்பவே பாத்துக்கங்க. வீடு கட்டுறதுக்கான கவர்மெண்ட் ஆர்டர். இந்த ஆர்டரோட வேல்யூ என்னன்னா 3,10,000 ரூபாய் பணம், அது இல்லாம ஒரு 1.5 லட்சம், 4,60,000 ரூபாய் பணம் அரசாங்கம் உங்களுக்கு தருகிறதுக்கான ஆணை. விருத்தாச்சலம் அருகே இறந்து போன நபரின் உடலை அடக்கம் செய்யக்கூடாது என்று ஒரு தரப்பினரும், அடக்கம் செய்வோம் என்று ஒரு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கருவேப்பிலங்குறிச்சி பகுதிக்குட்பட்ட பேரலையூர் கிராமத்தை சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவரின் மகன் அல்லா என்கிற சண்முகம். இவர் வெளிநாட்டில் வேலை செய்து வந்த நிலையில் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். அவ்வாறு உயிரிழந்தவர் 12 நாட்களுக்கு பின்பு அவரது சொந்த ஊரான பேரலையூர் கிராமத்திற்கு சண்முகத்தின் உடல் வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து அவரது உடலை நல்லடக்கம் செய்து எரிப்பதற்காக அவரது உறவினர்கள் ஊர்வலமாக ஜே.ஜே. நகர் பகுதியில் உள்ள சுடுகாட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். இதுபற்றி அறிந்து கொண்ட ஜே.ஜே. நகர் பகுதியில் வாழும் பொதுமக்கள் தங்களது பகுதியில் இறந்தவரின் உடலை எரிக்கக்கூடாது என்று கூறியும், அவ்வாறு எரித்தால் தங்களுக்கு தொற்று நோய் ஏற்படும் எனவும் ஆற்றங்கரையில் சென்று எரித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி விருத்தாச்சலம் ஜெயங்கொண்டம் சாலையில் மரங்களை குறுக்கே போட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்வாறு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதை அறிந்த இறந்து போன சண்முகத்தின் உறவினர்களும் கருவேப்பிலங்குறிச்சி பேருந்து நிறுத்தம் முன்பு சவ ஊர்வலம் வண்டியை நடு ரோட்டில் நிறுத்தி அவர்களும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த நிலையில் இதுகுறித்து அறிந்த கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினர் 2 தரப்புகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு 2 தரப்பினரும் உடன்படாததால் 2 தரப்பினரும் மாறி மாறி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. பின்னர் அசம்பாவிதம் ஏற்படாமல் தவிர்ப்பதற்காக காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து திட்டக்குடி மாவட்ட கண்காணிப்பாளர் மோகன் மற்றும் விருத்தாச்சலம் தாசில்தார் உதயகுமார் தலைமையில் 2 தரப்பு மக்களிடமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் அடிப்படையில் உடலை சம்பந்தப்பட்ட ஜே.ஜே. நகர் சுடுகாட்டில் எரிப்பதற்கு கொண்டு சென்றனர். இறந்து போன நபரின் உடலை அடக்கம் செய்யக்கூடாது என்று ஒரு தரப்பினரும், அடக்கம் செய்வோம் என்று ஒரு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.
ஆண்டிப்பட்டியில் வருவாய்த்துறை அலுவலகர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3ஆம் கட்ட பணி புறக்கணிப்பு மற்றும் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் கண்ணன் தலைமை தாங்கினார். முதுநிலை, இளநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்ற விதித்திருந்த அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். 2 ஆண்டுகளுக்கான துணை ஆட்சியர் பட்டியல் மற்றும் நடப்பாண்டிற்கான மாவட்ட வருவாய் அலுவலர் பட்டியலை விரைந்து வெளியிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பணிகளை புறக்கணித்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.